கனடாவில் பல்கலைக்கழக படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கான உதவித்தொகை. வணக்கம் நண்பர்களே. கனடால யூனிவர்சிட்டி படிக்க வர்ற மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஒரு பெரிய கவலையா இருக்கலாம். ஆனா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், கிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். முதலாவது என்ட்ரன்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ். இது நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அகாடமிக் மார்க்ஸை பார்த்து யூனிவர்சிட்டி தானா தர்ற ஒரு ஸ்காலர்ஷிப். நீங்க நல்ல மார்க்ஸ் வச்சிருந்தா இது தானா கிடைக்கும். ரெண்டாவது மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ். இது உங்களுடைய கல்வி திறமை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸை அடிப்படையாக கொண்டு தரப்படும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இதுக்கான கிரைட்டீரியாவை வச்சிருக்கும். மூன்றாவது நீட்ஸ் பேஸ்ட் கிராண்ட்ஸ். இது உங்க குடும்ப வருமானத்தை அடிப்படையாக கொண்டு தரப்படும். உங்களுக்கு நிதியுதவி தேவைப்பட்டால் இந்த கிராண்ட்ஸ் உங்களுக்கு உதவும். இதை திரும்ப செலுத்த வேண்டியதில்லை. நாலாவது எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஷிப்ஸ். இது யூனிவர்சிட்டிகளை தவிர வெளியில உள்ள நிறுவனங்கள், ஃபவுண்டேஷன்ஸ், கம்யூனிட்டிஸ் தர்ற ஸ்காலர்ஷிப்கள். நீங்க உங்களுடைய பேக்ரவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இதை தேடலாம். உதாரணமா, இலங்கை தமிழ் மாணவர்களுக்கு என சில அமைப்புகள் ஸ்காலர்ஷிப்கள் வழங்கலாம். ஸ்காலர்ஷிப் தேடைக்குள்ள scholarships.canada.com, studentawards.com மற்றும் உங்களுடைய ஸ்கூல் கவுன்சிலரை கேளுங்க. நிறைய அப்ளை பண்ணுங்க, ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம். தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.